வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ கைஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, மறுபடியும் 18 மில்லிமீட்டர் வந்து நான் பெட் கட்ட நான் தயார், நீ தயாரான்னு கேட்கும்போது அங்கேருந்து எல்லாருமே ஷாக்காக இருப்பாங்க. நம்ம சேர்மேனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க இருக்கிறவங்களாம் தடுக்கலான்னு பார்த்தாலும் நம்ம கைஜி வந்துட்டு இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவோட இருக்காருங்க. நம்ம சேர்மேனை பாராட்டுறாரு. பயங்கர கைஜி, உன்னை என்னமோ நினைச்சானு நீ இவ்வளோ தைரியசாலி இருப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சேர்மேனும் பாராட்ட. ஸோ டோனிகாவும் பார்த்தீங்கன்னா இந்த சவாலுக்கு ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம கைஜி டோனிகாவிட்ட என்ன கேட்குறாருன்னா, நான் மட்டும் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து நீங்கள் 9 மில்லியன் தரணும், அது போக நீ வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருந்த. ஸோ அந்த மன்னிப்பையும் நீ கேட்கணுங்கும் போது நம்ம டோனிகாவாக்கு இப்போதாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பயம் ஸ்டார்ட் ஆகுது. சேர்மன் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத கைஜி, ஒரு டைம் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நீ மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல உனக்கு 9 மில்லியன், அது போக டோனிகாவாவும் மன்னிப்பு கேட்பான், அது கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ல நம்ம டோனிகாவோ பயத்திலேயே பார்த்தீங்கன்னா சேர்மேனை பாக்குறாருங்க. சேர்மேனும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கைஜி, ஆனால் நீ மட்டும் தோத்துட்டீங்கன்னா வச்சுக்கோயேன், நீ இறந்து போயிடுவ, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது கைஜிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்போ கைஜியோட இன்னொரு காதுல பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை செட் பண்றாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஆன் பண்ணி 27 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா 18 மில்லிமீட்டர் இப்போ பெட் கட்டுறாரு. ஸோ அந்த பாடி கார்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஆனால் நம்ம டோனிகாவா கத்துறாரு, என்னடா டேபிள் ஃபுல்லாக ரத்தமா இருக்குடா, சீக்கிரம் போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கடா துடைக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. ஸோ பாடி கார்ட்ஸும் போறாங்க. அந்த டைம்ல கைஜி என்ன சொல்றாருன்னா, இங்க பார் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, உன்னோட வாட்சை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லும் போது சரி டோனிகாவும் பார்த்தீங்கன்னா அவர் கையில இருந்த அந்த வாட்சை கழட்டி கைஜி கையில கொடுத்துட்றாங்க. கைஜியும் பார்த்தீங்கன்னா இது நான் மேட்ச் முடிஞ்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. ஸோ பாடி கார்ட்ஸ் வந்து டவல் தராங்க, அங்க இருக்கிற ரத்தம் எல்லாம் வந்து கிளீன் பண்றாங்க. பட் அது அவ்வளோக்கா போகவே இல்லை, அங்கங்க சின்ன சின்ன கரையெல்லாம் இருக்கு. இதை பாக்குற டோனிகாவும் கடுப்பாகிறாரு. ஸோ நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா சரி கேமை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி 2 கார்டு வந்து போன மேட்ச் விளையாண்ட கார்டு வந்து முன்னாடி வச்சிருப்பார்லங்க. ஸோ வந்துட்டு அந்த கார்டை எடுத்து அவர் மடியில் வச்சுக்கிறாரு. சரி மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. டோனிகாவாக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் உண்மையாலுமே பயமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் அவர் தோத்துட்டாருன்னா கைஜி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அது போக சேர்மேன் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா எம்பரர் சைட்ல இருந்து ரொம்பவுமே பயத்தில் ஆடிட்டு இருக்காருங்க. இவன் என்ன கார்டு நவுத்துவான், இப்போ என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி நான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் வைக்கலாமா எம்பரர் வைக்கலாமா, இல்லை ஃபர்ஸ்டே எம்பரர் வச்சு கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் எடுக்கலான்னு போகும்போது அவர் யோசிக்கிறாரு, இல்லை ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி இவனும் யோசிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லேவ் வச்சானே என்ன தோக்கடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டை வைக்கிறாருங்க. நம்ம கைஜி வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீ ரொம்ப நேரம் யோசிச்சு வைக்கிறீல்ல டோனிகாவா, அப்பனா இது கண்டிப்பா சிட்டிசனா தான் இருக்கும், ஏன்னா நீ எம்பரர் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்ப அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கைஜி கேட்க நம்ம டோனிகாவா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்குமே டோனிகாவா பாத்தீங்கன்னா அவர் கையில் இருக்கிற வாட்சை மட்டும் தாங்க நம்பி இருந்தாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா சிட்டிசன் வச்சனால அந்த மேட்ச் வந்து டிரா ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ கைஜி தாங்க ஆடணும். கைஜி என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்ன மாதிரி ஒன்றும் யோசிச்செல்லாம் ஆட வேண்டியதில்லை, எனக்கு எப்பவோ நான் டிசைட் பண்ணிட்டேன் என்ன கார்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டக்குன்னு ஒரு கார்டு வைக்கிறாருங்க. ஸோ டோனிகாவா வந்து ஷாக் ஆகுறாரு, என்ன இவன் எதுவுமே யோசிக்காம டக்குன்னு கார்டை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும், அதை நான் கண்டிப்பா யோசிச்சு ஆகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது கைஜி வச்ச கார்டுல கவனிக்கிறாருங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளட் வந்து பட்டு தொடச்ச மாதிரி இருக்கு, அந்த அடையாளம் எல்லாம் இருக்கு. ஸோ இதை பார்க்குற டோனிகாவாவுக்கு பயங்கரமான ஒரு ஐடியா வருது. பேலன்ஸ் இருந்த 3 கார்டும் பாத்தீங்கன்னா கைஜியோட மடியில இருந்தது. போன மேட்ச்ல ஆடின கடைசி 2 கார்டு மட்டும்தான் டேபிள்ல இருந்தது. அது மேலதான் அவன் இருமும் போது ரத்தம் பட்டுச்சு, அதைத்தான் கைஜி தொடச்சான். ஸோ போன மேட்ச்ல ஆடின 2 கார்டு பாத்தீங்கன்னா ஒன்னு சிட்டிசன் இன்னொன்னு ஸ்லேவு. அப்பனா இந்த கார்டு கண்டிப்பா இல்ல சிட்டிசன் இல்ல ஸ்லேவ், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கணும். ஸோ எனக்கு இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனிகாவா பாத்தீங்கன்னா அவர் ஒரு கார்டு வைக்கிறாருங்க. ஸோ இவரும் திருப்புறாரு, இவர் வச்ச கார்டு சிட்டிசன், நம்ம கைஜி வச்ச கார்டும் சிட்டிசன். ஸோ வந்துட்டு ரெண்டுமே டை ஆயிக்குது. ஸோ இதை பாக்குற டோனிகாவும் இருந்துட்டு, அப்ப இது சிட்டிசன்னா கண்டிப்பா வந்துட்டு அடுத்ததான் அவன் வைக்க போற கார்டுல பிளட்டு கீழே ஒட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஸ்லேவா தான் இருக்கும். ஸோ அப்போ இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான் யோசிக்கும் போது அவருக்கு பயமாவும் இருக்கு. ஒருவேளை வந்து ஸ்லேவ் கார்டில் வந்து பிளட்டே படாமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கிறது, ஒருவேளை ஸ்லேவ் கார்டில் வந்து அந்த பிளட் எல்லாம் தொடச்சிருந்தானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் பயத்திலேயே இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 3வது மேட்ச் ஆரம்பிக்குதுங்க. 3வது மேட்ச்ல நம்ம டோனிகாவா வந்து கார்டை நகர்த்துறாருங்க. அப்படியே வந்து கைஜியும் பார்த்தீங்கன்னா கார்டு வைக்கிறாரு. ஸோ ரெண்டுத்தையும் திருப்பி காட்டுறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிட்டிசன். ஸோ நம்ம கைஜி கிட்டயும் பாத்தீங்கன்னா 2 கார்டு தான் இருக்கு, டோனிகாவா கிட்டயும் பாத்தீங்கன்னா 2 கார்டு தான் இருக்கு. ஸோ கைஜிக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் பயம் ஆரம்பிச்சிருச்சு.
எவ்வளவுதான், இனி என்ன பண்ண போறேன்னு தெரியல, இன்னும் 2 கார்டு தான் இருக்கு. ஸோ இந்த கார்டுல தான் என் விதியே டிசைட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டை காட்டி அப்படி கீழே பிளேஸ் பண்றாருங்க. நம்ம டோனிகாவும் பாக்குறாரு அதுல பிளட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கைஜி எடுக்கிறாருங்க. பார்த்தா அதுல பிளட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த கார்டோட கார்னர்ல பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஒட்டி தொடச்ச மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த அடையாளத்தை வந்து நம்ம டோனிகாவை பார்த்துட்டு, அப்பாடா அப்ப இதுல பிளட் ஒட்டி இருக்கு, அப்ப இது கண்டிப்பா ஸ்லேவ் கார்டு தான் சொல்லிட்டு அவர் மனசுல நினைக்க. ஸோ டோனிகாவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லேவை என்னோட சிட்டிசன் கார்டாலேயே நான் கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் கார்டை எடுத்து வைக்க போறாருங்க. நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அப்படி நடுங்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே பயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. கைஜி இங்க ரொம்ப பயத்துல இருக்காரு. அப்படியே டோனிகாவா கார்டை வைக்க போய்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா டோனிகாவாக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ஷாக்கு. டோனிகாவா வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கைஜி இந்த மாதிரி ஒரு கேம்ல இந்த கார்டுல பிளட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து கவனிக்க கூட மாட்டானா? கண்டிப்பா கிடையாது. இவன் கவனிச்சிருப்பான். அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய கிடையாது. ஏன்னா இந்த கேம்ல அவன் உயிரை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். உயிரை பணைய வச்சு விளையாடுறதுனால அவன் இவ்வளவு அசால்ட்டா இருக்க மாட்டான். ஸோ இங்க என்னமோ நடக்குது. போன மேட்ச்ல 18 வச்சு ஜெயிச்சான்னா கண்டிப்பா அவன் காது அறுத்துக்கிட்டான். அந்த கான்பிடென்டால அவன் 18 வச்சான். பட் அடுத்த மேட்ச், அதாவது இந்த கடைசி மேட்சும் அவன் 18 வச்சிருக்கானா, கண்டிப்பா அவன் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். கண்டிப்பா இவனோட வெற்றியை உறுதி செய்யற மாதிரி இவன் என்னவோ ஒண்ணு பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு ட்ரிக் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில ஃபிளாஷ்பேக்லாம் நினைச்சு பாக்குறாருங்க. அப்படியே நம்ம கைஜி வந்து இருமுவாரு, கையில இருந்து டவலை வச்சு அந்த கார்டில் இருக்கிற பிரெட்டாதான் துடைப்பாரு. அப்படியே நம்ம டோனிகாவா பாத்தீங்கன்னா சேர்மேன் கிட்ட இருக்க திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்புவாரு. பார்த்தா கைஜி அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்டை அப்படியே ஒளிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த விஷயம் வந்து டோனிகாவாக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, நான் ஒரு டைம் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவன் கையில ஏதோ கார்டை மறைச்சு வச்சிருந்தான். அப்ப அதுதான் இவன் இதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி பண்ணதை இங்க டோனிகாவா கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது நம்ம கைஜி என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப டோனிகாவா நினைக்கிறாருன்னா, கடைசியா விளாண்ட 2 மேட்சோட கார்டை எடுத்து அவன் கிட்ட வச்சிடறான். அப்புறம் அவன் மடியில இருக்கக்கூடிய ஒரு கார்டை தூக்கி அந்த கார்டு கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு கார்டை மட்டும் எடுத்து அவன் மடியில வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பிளட் தெரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அப்ப என்ன நினைப்பாங்க, போன மேட்ச் விளாண்ட 2 கார்டுல தான் பிளட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உண்மையாலுமே இதை கைஜி என்ன பண்ணியிருக்கானா, அவன் மடியிலிருந்து ஒரு கார்டை எடுத்து இங்க மேல வச்சிருக்கான். ஸோ இதுதான் இங்க கைஜி பண்ற ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோனிகாவா கண்டுபிடிக்க, நம்ம கைஜிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பயத்திலே இருக்காரு, இந்த டோனிகாவா என்ன முடிவெடுக்க போறான் அப்படின்ட்டு. ஆனா டோனிகாவாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த கைஜி வந்து இந்த மாதிரி ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்மளை மாட்டி விடுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனிகாவா பாத்தீங்கன்னா அப்படியே கைஜியை பார்த்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு, நீ ஒரு பாம்பு மாதிரி கைஜி. ஆனா எனக்கு உன் திறமை இப்பதான் புரியுது. நீ அந்த ஷிப்ல நடந்த கேம்லயும் ஜெயிச்சுட்ட, இந்த ராட்ல நடக்கக்கூடிய கேம்லயும் ஜெயிச்சிருக்க. அப்பனா வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. டோனிகாவா பேச ஆரம்பிக்கிறாரு, நீ எனக்கு ஒரு நல்ல ட்ராப் வச்சிருந்த கைஜி, ஆனா அதுல நான் சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு காடை கீழே வைக்கிறாருங்க. நம்ம கைஜியும் பயந்துகிட்டு இருக்காரு. ஸோ டோனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறார், நீ ஒரு பாம்பு மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்ச கைஜி, ஸோ அதனால தான் நான் உஷாராயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்படின்னா நான் உங்க கண்ணுக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சனா? பாரு டோனிகாவா, இந்த மாதிரி கேம்ல நம்ம ஆப்பனண்ட் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிப்போம். ஆனா உண்மையா என்ன தெரியுமா பண்றோம், நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் ஆப்பனண்ட் மூளையும் வேலை செய்யுங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறோம். சொல்ல போனா நீ யோசிக்கும் போது உனக்கு நீயே தான் ஆப்போசிட்ல உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்க. அப்படிங்கும் போது நம்ம டோனிகாவா சொல்றாரு, சரிப்பா நீ என்ன வேணா சொல்லிக்க, ஆனா நீ தோக்க போறது உறுதிதான். ஸோ நீ தோக்க போறங்கிறனால நீ என்னென்னமோ உலகிட்டு இருக்க. இல்ல டோனிகாவா, நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நீ வந்து உன் கண்ணுக்கு ஒரு பாம்பு தெரிஞ்சதுன்னு சொன்னில, அந்த உண்மையான பாம்பு நான் கிடையாது, இங்க நீ தான். ஸோ நீ பாம்பு மாதிரி யோசிச்சதுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி காடை திருப்பி வைக்கிறாருங்க. எல்லாருமே பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கைஜி வச்சது பாத்தீங்கன்னா ஸ்லேவ் கார்டு. ஸோ இந்த மேட்ச்ல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா கைஜி தான். எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டோனிகாவாக்கா ஒன்னும் புரியல, அப்படின்னா அவன் காடை மாத்தவே இல்லையா, இங்க என்ன நடக்குது, நான் பார்த்தேனே அவன் கையில கார்டு இருந்துச்சே, ஸோ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம டோனிகாவாவே கைஜி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடாரு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அப்போ உன் கையில இருந்து கார்ட்ஸ் எல்லாம் மாத்தவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் மாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம கைஜி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம கைஜி என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க ஓரமா இருந்த 2 கார்டையும் ஒரு சிட்டிசன் ஒரு ஸ்லேவ் இருந்ததுல அது தூக்கி அவர் டெஸ்க் கிட்ட வச்சுட்டு, மிச்ச விளையாடாத 4 கார்டை தூக்கி மடியில வச்சுட்டு, மடியில இருந்த ஒரு சிட்டிசன் கார்டை எடுத்து அந்த
டேபிள் மேல வச்ச 2 கார்டுக்கு மேல சும்மா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் டேபிள் மேல இருந்தக்கூடிய அவர் இப்ப புதுசா போட்டார்ல ஒரு சிட்டிசன் கார்டு, அதைத்தான் பாத்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே மடிக்கு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்திருப்பாரு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா டோனிகாவா வந்து பார்த்திருப்பாரு. ஸோ வந்துட்டு நம்ம கைஜி கார்டே மாத்தல, அவர் வச்சிருந்தது ஸ்லேவும் சிட்டிசனும் தான் கடைசி வரைக்கும் அது மேலேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கைஜி வந்து இரும ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பிளட் படுற மாதிரி பட்டிருக்கு. அப்புறம் நம்ம கைஜி தொடக்கிற மாதிரி தொடச்சி இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம டோனிகாவா கேட்குறாரு, ஒருவேளை நான் வந்துட்டு நீ இந்த கார்டை எடுக்கிறத நான் வந்து நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நீ என்னடா பண்ணியிருப்ப, நீ செத்துருப்பில்லடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கைஜி என்ன சொல்றாருன்னா, இல்லை நீ தானே சொன்ன நீ வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த கேம் விளாண்டுக்கிட்டு இருக்க, 20 வருஷத்துக்கு மேலே பீப்புள்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீ மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினச்சேன் டோனிகாவா. ஸோ சேர்மன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா, நீ கண்டிப்பாக அவ்வளோ சாதாரண ஆளெல்லாம் கிடையாது, நீ ஸ்பெஷலான ஆளாக தான் இருப்ப. ஆனால் நீ மற்றவங்கள வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்ட. இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டில, அதுதான் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல நம்ம டோனிகாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி அந்த டேபிள்லேயே படுத்துடுறாருங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடியுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 9 மில்லியன் ஜெயிச்சிட்டான். இப்போ கைஜி கிட்ட பார்த்தீங்கன்னா 21.1 மில்லியன் அவர் கையில இருக்கு. ஸோ நம்ம சேர்மேன இருந்துட்டு நீ சாதாரண ஆள் கிடையாது கைஜி, பரவாயில்ல, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம கைஜிக்கு ஞாபகம் வருது, ஆமா டோனிகாவா நீ மன்னிப்பு கேட்கணும்ல, மன்னிப்பு கேளு கேளு அப்படின்னு சொல்ல நம்ம டோனிகாவா இருந்துட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருங்க. பட் நம்ம சேர்மேன் என்ன சொல்றாருன்னா, என்ன கைஜி சாதாரணமா மன்னிப்பு சொல்லிட்டா போதுமா, பத்தாது, இங்க பார் உனக்கு நான் ஒரு கதை சொல்லிட்டா, இப்ப எனக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஸோ அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசை ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு ஏதோ குடும்ப கஷ்டம், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு காசு கொடுங்க தெய்வமே சாமியே அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் வந்து விழுந்து கதறுவானுங்க. ஆனால் நான் காசு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்ட் என்ன மதிக்க மாட்டானுங்க. அது போக அவனுக்கு கெஞ்சும் போதே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லாம் நம்ம கெஞ்சணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சத்தை வச்சுட்டு தான் நம்ம கிட்ட மன்னிப்பே கேட்பானுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நம்ம சாதாரணமாக மன்னிப்பு கேட்க விடக்கூடாது. அதுக்காக தான் ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸை எடுத்து வர சொல்றாருங்க. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் பிளேட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மிஷினை தள்ளிட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போமாங்க. பயங்கரமான ஒரு டிகிரி ஒரு ஹீட் வந்து அந்த வெப்பம் அதில் இருக்குமாமா. ஸோ அதில் வந்து முட்டி போட்டு குனிஞ்சு தலை வந்து அந்த ஃப்ளேமிங் பிளேட்ல வந்து படணுமாமா. அப்படி வந்து உட்காந்து 10 செகண்டுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் வந்து உண்மையா மன்னிப்பு கேட்டதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மேன் கிட்ட வந்து யாராச்சும் மன்னிப்பு கேட்க வந்தாங்கன்னா இப்படிதான் அந்த சூடான அந்த பயங்கர ஹீட்டா இருக்குதுங்க அந்த பிளேட்டு, அதுல வந்து முட்டி போட வச்சுதான் மன்னிப்பே கேட்க வைப்பாராமா. ஸோ இதை பார்க்குற கைஜி வந்துட்டு பயங்கரமா பயப்படுறாருங்க இந்த மனுஷனை பார்த்தே. ஸோ வந்து நம்ம டோனிகாவை கூப்பிடுறாரு, என்ன டோனிகாவா நீ வந்து மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டோனிகாவை கூப்பிட டோனிகாவும் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேர்மன் இன்னொன்னு சொல்றாரு, இந்த மாதிரி இப்படி மன்னிப்பு கேட்கறவங்கள வந்து தடுமாறுறவங்கள வந்துட்டு இந்த மிஷின்லயே நாங்கள் கட்டி போடுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். ஸோ நம்ம டோனிகாவை வேணா இழுத்து கட்டி வச்சிடலாம், பாடி கார்ட்ஸ் போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டோனிகாவை வந்து தடுக்கிறாரு, என் மேல இருந்து கையெடுங்க, நானே மன்னிப்பு கேட்கறேன், 10 செகண்ட் தானே சார் அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ டோனிகாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டையே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டோனிகாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த பிளேட்டு மேல காலை வச்சிடறாருங்க. வச்சுட்டு அவரோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிளேட்ல படுற மாதிரி கீழே வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன் நம்ம கைஜிக்கே பாத்தீங்கன்னா பார்க்க பாவமா இருக்கு. ஸோ டைம் முடிஞ்சுதான்னு பார்த்தா வெறும் 3 செகண்ட் தாங்க ஆயிருக்கு. ஸோ இந்த டோனிகாவை எப்படி 10 செகண்ட் ஆக போறான் அப்படிங்கும் போது பயத்துல பார்த்துட்டு இருக்காரு. பட் இதை பார்க்கக்கூடிய அந்த சேர்மன் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அப்பதான் இங்க ஒரு விஷயமே கைஜிக்கு புரியுது, இந்த டோனிகாவாவுமே இங்க வந்துட்டு ஒரு லோ லைஃப் ஒரு அடிமை மாதிரி தான். உண்மையாலுமே இங்க ரொம்பவுமே டேஞ்சரான பர்சன் யாருன்னா இந்த சேர்மேன் தான். இந்த சேர்மேன் தான் இருக்கிறதுல இங்க ரொம்பவுமே டேஞ்சரான பர்சன். ஸோ டோனிகாவும் பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கத்திலே இருக்காருங்க. அப்படியே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம சேர்மேன் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இதை பாக்குற கைஜி ரொம்ப பயத்துல இருக்காரு, இவன் எப்படிரா இப்படியெல்லாம் இருக்கானுன்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜி வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாருங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே நினச்சது தப்பு தான் அப்படிங்கும்போது மற்றவங்களாம் கேட்குறாங்க, என்ன கைஜி சொல்கிற, என்ன தப்பாக நினச்சிட்டு அப்படிங்கும்போது நான் வந்துட்டு டோனிகாவா தான் நம்மளோட உண்மையான எதிரின்னு நினச்சேன்.
ஆனா டோனிகாவாவும் இங்க வந்துட்டு ஒரு பலியாடு தான். உண்மையானுமே எதிரின்னு பார்த்துட்டீங்கன்னா அது சேர்மேன் தான். ஆமா கைஜி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நீ தான் 20 மில்லியன் ஜெயிச்சிட்டியா அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமா புரியல? இந்த 20 மில்லியனுங்கிறது வந்துட்டு எனக்கான சம்பளம் மாதிரி. நான் வந்து அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அவன் கொடுத்த சம்பளம் தான் இது. இதெல்லாம் இந்த பணம் அவனுக்கு வந்து ஒரு தூசு மாதிரி. ஸோ நான் அந்த சேர்மேனை தான் எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படிங்கும்போது கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நீ இந்த கேம் வந்து இங்க ஆடி இருக்குன்னா கண்டிப்பா உனக்கு கடன் நிறைய இருந்திருக்கணும். ஆனா இப்போ உன் கடனை விடையே உங்ககிட்ட இப்போ அமௌண்ட் அதிகமா இருக்கு. இதை வச்சு நீ லைஃப்ல நல்லா செட்டில் ஆகலாங்கும் போது நம்ம கைஜிக்கு அந்த காதுல இருந்து பிளட் அப்படியே பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குதுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வலி தாங்காம கீழே உட்காடுறாருங்க. ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னாச்சு கைஜி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்து கைஜி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் கைஜியோட காதுக்கு பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி அதை கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஸோ கைஜியோட காதை திரும்பவும் காதுல செட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா ஐஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள அவர் காதை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உன் காது வந்துட்டு சேஃபா தான் இருக்கு, நீ போயிட்டு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த காதை வந்து நீ செட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கைஜி என்ன சொல்றாங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நாங்க ஒரு பழி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு, எல்லாத்துக்காகவும் நீ மன்னிப்பு கேட்க வச்சிருக்க அவனுங்கள. ஸோ வந்து அதுக்கு நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா கைஜி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கைஜி பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் பாக்ஸை மிதிக்கிறாருங்க. ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸை பார்த்தோன்னே நம்ம கைஜிக்கு ஒரு ஐடியா வருதுங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் சொல்லலாம். ஸோ அடுத்த எபிசோட் தான் கைஜியோட லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.